அதிமுக அதல பாதாளத்திற்கு செல்கிறது உண்மைதான் என்று புதுக்கோட்டையில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டை ரோஜா இல்லம் என்ற விருந்தினர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டுபிடித்து பணியை சிறப்பாக செய்து வரும் நிலையில், தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றத்தில் மணிப்பூருக்கு நீதிபதியாக அறிவிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு உயர்நீதிமன்ற தற்போதைய நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி ஆகியோர் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முதலமைச்சர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து நல்ல முடிவெடுப்பார் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவுடன் கூட்டணி வைக்க 50 கோடி ரூபாய் கேட்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசிய கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், அதிமுகவோடு கூட்டணி சேர யாரும் இல்லை என்பதற்காக இப்படி ஒரு பேச்சை பேசியுள்ளார் என்று விமர்சித்தார். மேலும் இதுபோன்று பேசுவது அதிமுக அதல பாதாளத்திற்கு செல்வதை சுட்டி காட்டுகிறது என்று கூறினார். தற்பொழுது மணிப்பூருக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளித்திருப்பது மிகவும் ஆச்சரியத்துக்கான ஒன்றாகும். ஆனால் நீதிபதிகளுடைய தீர்ப்பை விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு கிடையாது. ஆனால் தமிழக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்பது இதுவரை எந்த அரசும் எடுக்காத அளவுக்கு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. சிபிஐ என்பது சிபிசிஐடி போன்று பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான். அது மத்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை அருகே மதுபான ஆலைக்கு எம்டி பாட்டில் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அடுத்த கல்லாக்கோட்டை பகுதியில் இயங்கி வரும் தனியார் மதுபான ஆலைக்கு சென்னையிலிருந்து எம்டி மதுபான பாட்டில் ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மதுபான ஆலை முன்பு கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரியை ஓட்டி வந்த திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அடுத்து உயிரிழந்த ரமேஷின் உடலை பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து கந்தர்வக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சுற்றியுள்ள 4 சித்திரை வீதிகளில் பாதாள சாக்கடை, குடிநீர், தூய்மை பணிகள் குறித்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தெற்கு சித்திரை வீதியில் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து திறக்கப்பட்ட பொது கழிப்பறையின் செயல்பாடு குறித்து கேட்டறிந்ததோடு, மேலகோபுர வீதியில் புதைவட மின்கம்பிகள் அமைக்கும் பணியை ஆய்வு செய்து அதனை துரிதப்படுத்திட மின்வாரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். குறிப்பாக கோவிலுக்கு ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது அதிகரித்து வருகின்ற நிலையில் பக்தர்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மீனாட்சி அம்மன் திருக்கோவில் யானை பார்வதி நலனில் தனி கவனம் செலுத்தி வருவதோடு கண்புரை சிகிச்சைக்காக தொடர்ந்து நிபுணர்கள் குழு மூலம் யானை கண்காணிப்பில் உள்ளதோடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் வனத்துறையினருடன் ஆலோசித்து கூடுதல் வசதிகள் யானைக்கு செய்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்துவது குறித்த விரிவான அமைப்பு ரீதியிலான அனைத்து துறைகளை ஒருங்கிணைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், கடந்த ஆட்சியில் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருந்த சோழிங்கநல்லூர், கோவை ஐடி பூங்காக்களை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். என் தொகுதிக்கு மட்டும் இல்லை, மதுரை மாநகருக்கு மட்டும் இல்லை, மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடுக்கே ஒரு அடையாளமாக இருக்கிற இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் பல லட்சம் இல்லை சில கோடி பக்தர்கள் இங்கே வரும் சூழ்நிலையில் இங்கே இன்னும் எதெல்லாம் சிறப்பாக செய்யலாம் என்று தொடர்ந்து ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கோம். எங்கள் ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சருடைய உத்தரவின்படி அதில் 2-3 தெரிய ஓரளவுக்கு செஞ்சுருக்கோம். ஒன்று, ஒரு காலத்தில் இங்கே 2-3 கழிப்பறை தான் இருந்துச்சு இலவச. அதை கிட்டத்தட்ட இப்போ டபுள் பண்ணிட்டோம். என் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே 2 போடுங்க, இப்போ அடுத்தாப்பில் டிஎம்பியில் 1 போடுறாங்க. கட்டணத்தை இருந்ததெல்லாம் கட்டணத்தை எடுத்து கார்பரேஷன் செலவுலேயே கமிஷனர், மேயர்லாம் இருக்காங்க. இதை இலவசமாக்கி அதனால் ஓரளவுக்கு, அதாவது சித்திரை திருவிழா போது பெரிய கூட்டம் வந்தால் இன்னும் தேவைப்படுதே தவிர ஓரளவுக்கு இப்போ சாதாரண நாட்களில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இலவசமாக இந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டி உருவாக்கியிருக்கோம்.
கரூர் அருகே பாசன வாய்க்கால் தண்ணீரில் தவறி விழுந்த 1.5 வயது குழந்தை சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டது. கரூர் மாவட்டம் மாயனூர் தண்ணீர் பாலம் அருகில் வசிப்பவர் கணபதி சித்ரா தம்பதியினர். இவர்களுக்கு 1.5 வயதில் கிஷாந்த் என்ற மகன் இருந்தார். இவர்கள் தென்கரை பாசன வாய்க்கால் கரையோரம் வசித்து வந்த நிலையில் வீட்டில் இருந்த குழந்தை கிஷாந்த் காணாமல் போன நிலையில் தாய் சித்ரா அருகில் உள்ள வாய்க்காலில் இறங்கியிருக்கலாம் என சந்தேகப்பட்டு அருகிலுள்ள மாயனூர் கதவணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தண்ணீர் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்திய பிறகு வாய்க்காலில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தேடி குழந்தையின் உடலை அப்பகுதி மீனவர்களும் பொதுமக்களும் மீட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாயனூர் காவல் நிலைய போலீசார் குழந்தையின் உடலை வீட்டிலிருந்து பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் திமுக தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் கலைஞர் நூலகத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விருதுநகர் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பாபு ஏற்பாட்டில் கலைஞர் நூலகம் அருப்புக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் முன்பு துவங்கப்பட்டுள்ளது. இதனை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து புத்தகங்களை பார்வையிட்டார். இந்த நூலகத்தில் அரசு போட்டித் தேர்வுக்காக படிக்கும் புத்தகங்களும் கதை, கவிதை, பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளி சிறுமியை கூட்டு பாலியல் செய்த 3 இளைஞர்கள் போக்சோ வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த 13 வயது 9ஆம் வகுப்பு படித்து வந்த பள்ளி சிறுமியை கடந்த 16ஆம் தேதி தாங்கல் கிராமத்தை சேர்ந்த வீரப்பன், இளமதன், சின்னராசு ஆகியோர் மதுபோதையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் பள்ளிக்கொண்டா போலீசில் புகார் அளித்த நிலையில் எல்லை பிரச்சினையால் அவரிடம் புகார் பெறாமல் பள்ளிக்கொண்டா மற்றும் வேப்பங்குப்பம் போலீசார் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் ஆய்வாளர் காஞ்சனா விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட வீரன், மதன், சின்னராசு ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வரும் 22 மற்றும் 25ஆம் தேதி நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டிகள் தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் வீரர்கள் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவ் அர்ஜுனா, முதல் முறையாக சென்னையில் நடைபெறும் ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து போட்டியில் 24 அணிகள் பங்கேற்க உள்ளனர் என்றும், கூடைப்பந்து விளையாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் திறமையில் பிரச்சினை இல்லை, ஆனால் அதற்கான உள்கட்டமைப்புகள் தான் சரியாக இல்லை. எனவே உட்கட்டமைப்பு ஏற்படுத்தி பயிற்சிகளை ஒருங்கிணைத்து பயணித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வரும் 22 மற்றும் 25ஆம் தேதி நடைபெறும் ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டிகளை பொதுமக்கள் இலவசமாக பார்க்கலாம் என்று தெரிவித்தார். சென்னை வேப்பேரியில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவர் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 24வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு ஆளுநர் ரவி மாணவர்களுக்கு பட்டச் சான்றிதழை வழங்கினார். 437 நேரடி பட்டங்கள் மற்றும் 44 மாணவ மாணவிகள் முனைவர் பட்டம் பெற்றனர். 40 முதுநிலை கால்நடை மருத்துவர் அறிவியல் நிறைஞர் பட்டங்களும் 12 முதுநிலை உணவு தொழில்நுட்ப பிரிவில் நிறைஞர் பட்டங்களும் வழங்கப்பட்டது. மேலும் கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டங்கள் 371 மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரெஞ்சு மொழி கடினமாக இருந்ததால் மீண்டும் தமிழ் மொழியை தனது மகன் தேர்ந்தெடுத்து படித்து வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை சூளைமேடு ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மகிழ்முற்றம் திட்டத்திற்கான கையேடு மற்றும் இலச்சினையை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் அன்பில் மகேஷ், ஆசிரியர் மாணவர்கள் இடையில் ஏற்படும் உளவியல் ரீதியான பிரச்சினைகளை சரி செய்ய மாணவர்கள் ஆசிரியர்களையும் தேர்வு செய்துள்ளோம் என்றும், மாணவர்களிடையே உளவியல் ரீதியான மாற்றத்தை இந்த மகிழ்முற்றம் ஏற்படுத்தும் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மழை நேரங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்குவது காலதாமதம் ஏற்படுவது குறித்த கேள்விக்கு இனி இதுபோன்ற குழப்பங்கள் ஏற்படாத வகையில் ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அமைச்சரின் 2வது மகன் பிரெஞ்சு பயில்வதாக பேசிய வீடியோ வைரலானது குறித்த கேள்விக்கு, எனது மகன் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தை தான் படித்தார். 7ஆம் வகுப்பில் புதிதாக ஒரு மொழியை கற்க முயற்சி செய்வதாக பிரெஞ்சு மொழியை தேர்வு செய்து படித்தார். அது கடினமாக இருப்பதாக தற்போது தமிழ் மொழிக்கு மாறிவிட்டார் என்று பதிலளித்தார்.
சென்னை ஆலந்தூரில் தனியார் நிறுவனத்தில் திடீரென ஏற்பட்ட தீயால் ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பரங்கிமலையிலிருந்து மீனம்பாக்கம் செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலை அருகே செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டரில் இருந்து கரும்புகை எழுந்து திடீரென தீப்பற்றியுள்ளது. தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் ஆலக்குடியிலிருந்து விமான நிலையம் நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.